friends, welcome back to Judy's cooking diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற subscribe பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு குயிக்கா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்துல தண்ணி ஃபில் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கறதுனால அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாம வெந்து வரும். இப்போ இதில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதை நல்லா கழுவிட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக வடித்ததுக்கப்புறம் இதை இந்த கொதிச்ச தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தலைப்புலான்னு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நமக்கு ரைஸ் சூப்பராக வெந்து வந்துடும். மீன்வைல் நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணிடலாம். 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள், உப்பு இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதை நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக வேறு மசாலா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸோட அந்த ஃப்ளேவரே போயிடும். ஸோ கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் பன்னீரை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக பன்னீரை அப்படியே ஃப்ரைட் ரைஸில் போட்டு குக் பண்ணுறப்ப பன்னீர் கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நமக்கு பன்னீர் தயாராகிடுச்சு. சைட் பை சைடு அரிசியும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வெந்த மாதிரி இருக்கணும். உடனே நீங்கள் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு தட்டில் இந்த மாதிரி விரித்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. இல்லைன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். சூட்டோட சூடாக நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சீங்கனாலும் லைட்டாக குழஞ்சி வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஃபேனில் ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முழுசாக இருக்கும் ரைஸ் அப்படியே. ஸோ இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு அதை நல்லா பொடியாக தட்டி போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயம், உங்களுக்கு நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பிடிக்குமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸோ பீன்ஸ் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம், கேரட்டு, முட்டைக்கோஸ் இல்லைன்னா கேப்சிகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்கக்கூடாது, ஜஸ்ட் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், அதில் பாதி அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சோயா சாஸ் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா லைட்டாக கசந்த மாதிரி ஆயிரும். ஸோ எப்போவுமே டொமேட்டோ கெச்சப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த காய்கறிகளோட அந்த சாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக பிளெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி ஆற வச்சிருக்கிற ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நம்ம குழம்பு கிண்டுற மாதிரி கிண்டிடக்கூடாது. அரிசி உங்களுக்கு நல்லா உடஞ்சிரும் அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக பெரட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லா ஆடட் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.